வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐபிபிஎஸ்லேருந்து கிளரிக்கல் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்ல முக்கியமான ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம உங்களால தமிழ்ல எழுத முடியும். ஸோ தமிழ் எழுதுறதுனால இங்கிலீஷ்ல சிரமப்படுறவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜா இருக்கு. நீங்க டைரக்ட்டா தமிழ்ல இந்த கொஸ்டின ஃபேஸ் பண்ண முடியும். இதில நமக்கு அப்ராக்ஸிமேட்டா 6000 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டுகள கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வேக்கன்சி வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் டேட் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ஜூலை 21. நீங்க விருப்பம் இருந்தா ஜூலை 21க்கு முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. கடைசி டைம்ல போய் அப்ளை பண்ண வேணாம். கொஞ்சம் முன்னாடியே நீங்க அப்ளை பண்றது நல்லது. இவங்க வந்து பிஇடி கண்டக்ட் பண்றாங்க. பிஇடிங்கிறது வந்து பிஇடி டெஸ்ட், அதாவது பிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்னு நெனச்சுக்காதீங்க. இது ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுக்கான டேட் வந்து 12/8/2024லேருந்து 17/8/2024. 1 வீக் பக்கம். 1 வீக் கூட இல்ல. 5 நாள் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நீங்க விருப்பம் இருந்தா அந்த எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங்கும் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அது ஆன்லைன்லயாவும் இருக்கலாம், ஆஃப்லைன்லயாவும் இருக்கலாம். அது வந்து அவங்க இன்னும் கரெக்ட்டா சொல்லல. அதுக்கடுத்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2024 நடக்கும்னு குடுத்துட்டாங்க. பிரிலிமினரி எக்ஸாம்க்கான ரிசல்ட் வந்து செப்டம்பர் 2024 நடக்கும். அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டேட் வந்து அக்டோபர் 2024 மந்த் தான் குடுத்துருக்காங்க. டேட் குடுக்கல. மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் புரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ஏப்ரல் 2025 பக்கம் குடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 20, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28. இதில ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன், ஓபிசி, என்சிஎல்க்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து ஜெனரல்ல இருந்தா 10 இயர்ஸ். இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க ஜஸ்ட் ஒரு டிகிரி வச்சிருந்தாலே போதும். அது எந்த டிசிப்ளின், அதாவது எந்த மேஜரா இருந்தாலுமே ஓகே தான். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், இஎஸ்எம் கேண்டிடேட்ஸ், டிஇஎஸ்எம் கேண்டிடேட்ஸ்க்கு 175. இதில வராத கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே 850 ஃபீஸ். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தோன்னா, பிரிலிம்ஸ்க்கு தனியா ஒரு பேட்டர்ன் இருக்கும். மெயின்ஸுக்கு தனியா ஒரு பேட்டர்ன் இருக்கும். பிரிலிம்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 20 நிமிஷத்தில 30 கொஸ்டின் எழுதணும். நியூமெரிக்கல் எபிலிட்டி 20 நிமிஷத்தில 35 கொஸ்டின். ரிசனிங் எபிலிட்டி 20 நிமிஷத்தில 35 கொஸ்டின். அந்த 20 நிமிஷத்தில நீங்க அந்த கொஸ்டின அட்டெண்ட் பண்ணலனா, மறுபடியும் அந்த கொஸ்டின உங்களால அட்டெண்ட் பண்ண முடியாது. உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அதையும் பார்த்துக்கங்க. ஸோ டோட்டலா 100 கொஸ்டின் நீங்க 60 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும். இதில நெகட்டிவ் மார்க்கும் இருக்குங்க. 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ நீங்க கேர்ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணணும். அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல ஜெனரல் அண்ட் ஃபைனான்சியல் அவேர்னஸ்லேருந்து 50 கொஸ்டின் 35 நிமிஷத்தில அட்டெண்ட் பண்ணணும். ஜெனரல் இங்கிலீஷ் 40 கொஸ்டின் 35 நிமிஷத்தில அட்டெண்ட் பண்ணணும். ரிசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட் 50 கொஸ்டின் 45 நிமிஷத்தில அட்டெண்ட் பண்ணணும். குவான்டிட்டிவ் ஆப்டிட்யூட் 50 கொஸ்டின் 45 நிமிஷத்தில அட்டெண்ட் பண்ணணும். ஸோ டோட்டலா 190 கொஸ்டின் 120 நிமிஷத்தில அட்டெண்ட் பண்ணணும். பட் மார்க் வந்து 200. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட்க்கு மட்டும் 50 கொஸ்டினுக்கு 60 மார்க் குடுத்துருக்காங்க. ஸோ அத நீங்க பார்த்துக்கங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஐபிபிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்ல அப்ளை பண்ணுங்க. www.ibbs.in. இதுதான் ஐபிபிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க போய் லாகின் பண்ணி ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். இதுக்கான சென்டர்ஸ் தமிழ்நாட்டில எங்க அவைலபிளா இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த இடத்துல எல்லாம் பிரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் சென்டர் இருக்கு. உங்களுக்கு எது நியரஸ்ட்டா இருக்கோ அங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கங்க. மெயின்ஸுக்கு 7 சென்டர் குடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். இந்த சென்டர்லாம் நமக்கு அவைலபிளா இருக்கு. அதில உங்களுக்கு எங்க பக்கமா இருக்கோ அங்க அப்ளை பண்ணிக்கங்க. இங்க வந்து கோயம்புத்தூர் குடுக்கல. ஸோ வழக்கமா கோயம்புத்தூர் வந்து மெயின்ஸுக்கு குடுப்பாங்க. பட் இந்த டைம் குடுக்கல. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.